காணக்கண் கோடி வேண்டும் காபாவை, ஹஜ்ஜு காட்சிக்கு இணையாக உலகில் எதுவுமே இல்லை. காணக்கண் கோடி வேண்டும் காபாவை, ஹஜ்ஜு காட்சிக்கு இணையாக உலகில் எதுவுமே இல்லை. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد. فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى وأقيموا الحج والعمرة لله صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم الغازي في سبيل الله والحاج والمعتمر وفد الله دعاه فأجابوه وسعدوه فأعطاه أو قال كما عليه الصلاة والسلام. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقهوا قولي. அளவற்ற அல்லாஹ்வின் நிகரற்ற அன்புடையும் ஆகிய எல்லா அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது பரக்கத் பொருந்திய அவர்களின் குடும்பத்தார்கள் மீது அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் வலிமார்கள் நல்லோர்கள் என நம்மவர்கள் அனைவரும் மீது அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவராக எனது வார்த்தைகளை துவங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யௌமுல் ஜும்ஆ வெள்ளிக்கிழமையுடைய அனைத்து அமல்களை அல்லாஹ் நம்மிடமிருந்து ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். இந்த வாரத்துக்கான தலைப்பு சுலபம் ஆனால் நாட்டம் வேண்டும் என்ற தலைப்பில் நல்ல சிந்தனைகளோடு நல்ல செய்திகளோடு முழு செய்திகள் எடுத்துரைக்க ஒரு ஆளுமையை எனக்கு தௌஃபீக் செய்வார்கள் என்று பிரார்த்தித்தவனாக வார்த்தையை கூறுகிறேன். அன்பார்ந்தவர்களே, சுலபமாக கிடைப்பது சுலபம் எல்லா காலகட்டத்திலும் நமக்கு கிடைப்பது என்பது ஒரு தெரிந்த விஷயம். ஒரு பொருள் நமக்கு ஈஸியா கிடைச்சும் ஒரு பொருள் நமக்கு சுலபமாக அடைவது என்பது ஒரு லேசான காரியம். இந்த சுலபமா அடையக்கூடிய இந்த தன்மை பாருங்க, ஒரு 20-25 ஆண்டுக்கு முன்னாடி அது பெரிய கஷ்டம் சொல்லலாம், பெரிய சிரமம் சொல்லலாம். எந்த ஊரையும் அவ்வளவு சீக்கிரமா அடைக்க முடியாது. ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரூபாய் காசை சம்பாதிப்பதா இருந்தாலும் அது கஷ்டம் தான். 20 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளவு சிரமப்பட்டாங்க. அதே போல ஒரு நல்ல துணிமணி எடுக்கணும்னாலும் ஒரு சிரமம் தான். எத்தனையோ குடும்பங்கள் பெருநாளுடைய தினத்தன்று புத்தாடை வாங்குவதற்கு கூட காசுக்காக எதுவுமே நடுத்தர ஏழை குடும்பங்கள் எல்லாம் இதே ஒரு பெருநாட்களை கொண்டாடுகிறார்கள். பெருநாள் ஒரு ரூபாய் கையில் இருக்கார், ஆனால் ஒவ்வொரு பெருநாளுக்காக இருக்கும். இப்படி ஒரு ரூபாய் காசை கூட கையில் வைத்துக் கொள்ள முடியாமல் சம்பாதிக்க முடியாமல் ஒரு பெருநாள் நல்ல துணிமணியை வாங்கி கொண்டு உறுதி கொண்டு சந்தோஷத்தை வெளிப்படுத்த முடியாமல் ஒரு பெருநாள் தினத்தன்று ஒரு நல்ல உயர்ந்த உணவை அதை சமைத்து குடும்பமாக சாப்பிட்டு கொண்டாட பொருளாதார வசதி இல்லாமல் எத்தனையோ குடும்பங்களில் பெருநாள் விட்டு வாசலையே பார்த்துக் கொண்டிருப்பார்கள். யாராவது சாப்பாடு கொண்டு
சொல்லுவார்கள். அவர்கள் எல்லாம் வெளியே வந்து கேட்க மாட்டாங்க. அல்லாஹ் ஒருவருக்காக வேண்டியே அல்லாஹ்விடத்தில் மாத்திரமே கையெழுத்தக்கூடியவர்கள். பிச்சை என்பது கூட இஸ்லாத்தை பொறுத்தவரையும் அது அவமானம், அது தவறு. கை நீட்டி எதையும் வாங்கக்கூடாது. நம் கையை தேடி எது வந்தாலும் அதை வாங்கிக் கொள்ளலாம். இதுதான் இஸ்லாத்துடைய அடிப்படை தத்துவம். எத்தனையோ குடும்பங்கள் ₹1 காசை சம்பாதிக்க ஒரு நல்ல துணிமணியை வாங்கி கொடுத்த, பெருநாள் என்று நல்ல உணவுகளை சமைத்து சாப்பிட எதற்குமே வழி இல்லாமல் இது எதுவுமே சுலபமாக அன்றைக்கு கிடைக்கல. எல்லாம் கஷ்டம், பெரிய சிரமம். ஆனால் இன்றைய தலைமுறைக்கு அது தெரியாது. 25 வருஷத்துக்கு முன்னாடி நம் முன்னோர்கள் நம் பாப்பா கஷ்டப்பட்ட அந்த கஷ்டங்கள் எல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறைகள் சுத்தமா தெரியாது, சொன்னாலும் புரியாது. ஆனால் இன்றைய தலைமுறைக்கு ஒரு விஷயம் கிடைக்க வேண்டும் என்றால், ஒரு பொருளை அடைய வேண்டும் என்றால், அவர்கள் அந்த பொருளை நீத்தால் போதும் அடுத்த 5 நிமிடத்தில் அந்த பொருள் அவர்கள் உள்ளங்கையில் இருக்கிறது. ஆன்லைன்ல பார்க்கலாம், அவனுக்கு பிடிச்சு போயிருக்கு, உடனே ஆர்டர் பண்ணலாம், 2 நாள்ல வீட்டுக்கு வந்துருது. 2 மாதம் ஆனாலும் நம் பெற்றோர்கள் நினைத்தது வராத எத்தனையோ பொருட்கள் அது காணல் நீராக போனது. நம் வீட்டு இளவர்கள், நம் வீட்டு இன்றைய தலைமுறைகள் எதை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அதை நினைத்தால் போதும் அடுத்து அல்லாஹ் அதை தரக்கூடியவனாக இருக்கிறார். நான் சொல்ல வருவது 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கஷ்ட காலங்கள் எல்லாம் இன்றைக்கு அப்படியே பறந்து போயிடுச்சு. எல்லாம் சுலபமாகிவிட்டது. அந்த வரிசையில் நாம் செய்யக்கூடிய 5 கடமைகள், 5வது கடமை புனித யாத்திரை பயணம், ஹஜ் பயணம். இந்த ஹஜ் பயணம் என்பது நாம் கவனித்து பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு அது ரொம்ப சுலபமாயிடுச்சு. யார் வேண்டுமானால் ஹஜ்ஜுக்கு போகலாம். ஹஜ்ஜுக்கு போறது ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. ஆனால் ஒரு காலத்தில் இருந்தது அந்த கஷ்டம். ஊர்ல எங்கேயாவது யாராவது ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போவார். அப்படி ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய அவரை அந்த ஊரில் உள்ளவர்கள் எல்லோரும் என்ன செய்வார்கள், பள்ளிவாசலை வந்து அந்த ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவரை வழி அனுப்பி வைப்பார்கள். சமயங்களில் தொழுகை நேரத்தில் அது நடக்கும், சமயங்களில் தொழுகை அல்லாத நேரங்களில் நடக்கும். நாம் பார்த்திருக்கலாம். ஊரே இருக்கும், அந்த ஊரில் ஒருவர் தான் ஹஜ்ஜுக்கு போவார். ஏன்னா அன்னைக்கு அவ்வளவு காசு கிடையாது. அதே நேரத்துல ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போறது பெரிய ஆச்சரியமா பார்க்கப்பட்டது. அன்னைக்கு ஊரே அந்த மக்களை என்ன செய்வார்கள், அந்த மனிதரை பார்ப்பதற்காக நிர்வாகத்திலிருந்து எல்லாருமே, சிறுவர்கள், பெரியவர்கள், பெண்கள், தாய்மார்கள் அனைவரும் அவரிடத்துல வந்து முசாஃபா செய்வதற்கு வரிசை கட்டி கொண்டு நிற்பார்கள். நீ நான் போட்டி போடுவான். நீங்க பார்த்துக்கலாம், போடுறது பள்ளிவாசல்ல ஹவுஸ் வரைக்கும் கூட்டணிக்கும், ஹவுஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. நான் கொடுக்குறாங்க, ஆனா அது கிடையாது. ஒரு ஹஜ்ஜுக்கு போவதற்காக அவர் பார்க்க முடியும் அந்த காபாவை என்னால் பார்க்க முடியுமா, முடியாதா? நான் பார்ப்பதற்குள் இருக்க மாட்டேனா? அந்த தௌஃபீக் நசீப் எனக்கு கிடைக்குமா, கிடைக்காதா? இருந்தாலும் எனக்கு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் அவருக்கு கிடைத்திருக்கு. அவருக்கு கிடைத்த அந்த பாக்கியத்தை நான் எப்படி அடைந்து கொள்வது? அவர் கரங்களோடு என் கரங்களை இணைப்பது. அப்படி இணைப்பதன் மூலம் அந்த கரங்கள் எதெல்லாம் துவா செய்கிறதோ அந்த துவாக்கள் எல்லாம் கபூலாக்கப்படும். ஒரு ஊரை திரண்டு ஹஜ்ஜுக்கு போறவர்கள் செய்வாங்க, கையை கொடுத்து முசாஃபா செய்ய போட்டி போடுவாங்க. அதே போல அவர்கள் துவா செய்வாங்க. எனக்காக துவா செய்யுங்க, எங்க குடும்பத்துக்காக துவா செய்யுங்க, எங்க ஊருக்காக துவா செய்யுங்க. இந்த கூட்டத்திலையும் ஒரு 5 பேர் இருப்பாங்க. இந்த கூட்டம் எப்ப கலந்து போகுதுன்னு பார்த்துட்டு அந்த ஹஜ்ஜுக்கு போறவர் தனியா வண்டியில ஏற போகும்போது வேகமா ஓடிவே கை பிடிச்சிருப்பார். அதை ஏதாவது ஒரு சைக்கிளை கொடுப்பார். அவர் ஆட்சி திருப்பி வாங்குவார். என்னன்னுவார், ஒண்ணு இல்ல, என் குடும்பத்துல பர்சனலா இந்த பிரச்சனை இருக்கு, என் பேரை சொல்லி காரணத்துள்ளாக நீங்க துவா செய்யும், இதுதான் என்னுடைய கோரிக்கை. ஊரே சேர்ந்து கேட்டு எல்லாம் அனுப்பி பிடிச்சுவாங்க. அதுல ஒரு சில பேர் செய்வாங்க, எல்லாத்து மத்தியும் சொன்னா தெரிஞ்சிடும், அவர் தனிமைகள் சொல்லி அவர் தனியா போகும்பொழுது அவர்கிட்ட முசாஃபா செய்து தன்னுடைய துவாக்களை எல்லாம் சொன்ன அந்த காலம் எல்லாம் அன்பார்ந்ததை இன்னைக்கு மலையேறி போயிடுச்சு. சுத்தமா பார்க்க முடியாது. பலியாசம் பண்றோம், நம்மள எத்தனையோ பேர் போறோம். அந்த அறிவிப்பு செய்யறாங்க, ஆட்சிகளுக்கு வரியெடுப்பு விழா, ஆட்சி மாதத்திற்கு வரியெடுப்பு நிகழ்ச்சி நடத்தப்படுது.
அந்த பக்கம் போறது எல்லாருமே ஒரு பாடதான் அஜித் போறாங்க. அவ்வளவுதான் இருந்துச்சு. ஒரு காலத்துல அஜித் போறது ஆச்சரியமா பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். ஆனா இன்றைக்கு அந்த பார்வை என்பது விட்டு வேகமா மறைந்து போயிடுச்சு. நம்ம கவனிக்க வேண்டும். ஒரு காலம் இருந்தது, ஊரே திரண்டு போய் முசாஃபா செய்தார்கள். ஆனா இன்றைக்கு அதே காலத்தான் ஊராக அஜிக்கு போனாலும், ஒரு ஊரே அஜிக்கு போனாலும் ஊரில் ஒருவரும் கூட அந்த ஊருக்கு வரக்கூடிய அத்தனை பேரிடத்தில் சென்று முசாஃபா செய்ய முன்வருவதில்லை. அதற்காக அவர்கள் ஆர்வம் கொள்வது கிடையாது. நாம் கவனிக்க வேண்டும். தலைப்புக்குள்ள வரணும். அஜிக்கு போறது சுலபம், ஆனால் நாட்டம் தேவை. 5 லட்சம் ரூபாய் இருந்தா விசா ரெடி, டிக்கெட் ரெடி, டிராவல்ஸ் ரெடி, எல்லாம் ஓகே. அது டிராவல்ஸ்ல போனாலும் சரி, அஜி கம்பெனியில போனாலும் சரி, ரவுண்டா 10க்குள்ளதான், 10க்கு மேல போகாது. அப்படி 5-10 லட்சம் இருந்தாலே போதும், இன்றைக்கு ஒரு அஜிக்கு போய்விடலாம். ஆனால் ஒரு சுலபம் என்றாலும் உள்ளத்தில் நாட்டம் வேண்டும். நான் போக வேண்டும், கடவுளாவை நான் பார்க்க வேண்டும், அந்த ஆலயத்தை நான் தவாப் செய்ய வேண்டும், அந்த ஹஜ் என்ற கடமையை நான் போய் நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த நாட்டம் தேட்டம் ஒவ்வொரு ஊருடைய உள்ளத்தில் செல்வம் படைத்தார்கள் உறுதியாக நியத்து வைக்க வேண்டும். செல்வத்திலே வறுமை இருப்பவர்கள் கண்டிப்பாக ஒரு நாள் யாருதான் என்னை அழைத்து கொண்டு போ என்று அல்லாஹ் ஒவ்வொரு துறையிலும் ஹஜ்ஜுக்கு போக வேண்டிய துவாவை நாம் உறுதியாக நியத்து வைத்தால்தான், அந்த நாட்டம் கொண்டு வந்தால்தான் அஜ் சுலபம் என்றாலும் நாம் போவது சமயங்களில் நியத்து குறை என்பதால் அல்லாஹ் அதை போவதாக காத்து விடுகிறார். எத்தனையோ நாம் பார்த்துக்கலாம். ஏர்போர்ட் வரைக்கும் போவாங்க. அங்க போவாங்க, திடீர்னு பிளான் வரும் ஹார்ட்ல, அல்லது எதுனாலும் ஒரு விதமான உடல் நோய் ஏற்பட்டு அச்சுக்கு போக முடியாம திரும்புவாங்க. காரணம் என்ன? பலவிதமான பயன்கள், பலவிதமான கவலைகள். நான் பறந்து போயிருந்தேனா, நான் போவது சாத்தியமா, என்னால் அது முடியுமா, நான் தவாப் செய்திருவேனா, என் பதவியிலும் சரி வருமா, அந்த கூட்டத்தில் என்னால் சுற்ற முடியுமா, ஹஜ்ஜுடைய 40 நாள் அமல்களை முக்கிய 5 நாட்கள் என்னால் அரபாவில தங்க முடியுமா என்று ஹஜ்ஜுக்கு போவதற்கு முன்னாலேயே ஒரு பூமி எல்லா நசீபை பெற்றோம் இந்த கவலையோடு இருந்தால் எல்லாம் சுலபம். நாட்டம் பலவீனம் படுவதால், நீயத்தில குறை ஏற்படுவதால் அல்லாஹ் நசீபை வந்திருந்தாலும் நம்மை அழைத்து கொண்டு போக மாட்டான் என்பதுதான் அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஆயத்து தெளிவாக இருக்கிறது. வாதிமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், அல்லாஹ் பேசுகிறார். ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றுங்கள். உலமாக்கள் சொல்வார்கள், ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள் முதலில் எதை சரி செய்ய வேண்டும் தெரியுமா? லக்கேஜையோ அல்லது நம்மளுடைய துணிமணிகளையோ, அல்ல அங்க எந்த ஹோட்டலையோ, அல்லது அங்க என்ன சாப்பாடு, இல்ல அங்க உள்ள லோக்கல் கேர் சர்வீஸ் வண்டி என்ன, எப்படி கைடு யாரு, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் ஓரமா வைங்க. முதலில் ஆட்சி எதை சரி செய்ய வேண்டும் என்றால் எல்லாம் சுலபமாக இருக்கும். நாட்டம் இருந்தால்தான் போக முடியும். அல்லாஹ் சொல்கிறான், ஒரு நீயத்தை முதலில் சரி செய். உன் உள்ளத்தில் நான் ஹஜ் செய்ய புறப்படுகிறேன், இன்ஷா அல்லாஹ் நான் செய்து விடுவேன் என்ற நீயத்தை நீ உறுதியாக வைத்தால்தான் வாதிமுல் ஹஜ்ஜ என்ற அந்த ஆயத்துக்குள் நீ வருவாய். அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள். சமூகத்திலே ஒரு போரிலே என் பெயர் வர வேண்டும், சமூகத்திலே பத்திரிகையிலே என் பெயர் வர வேண்டும், ஒரு சபையிலே என்னை அழைக்கின்ற பொழுது ஆதி காதி முஃப்தி அப்படி இப்படி போட்டுகிறது கூப்பிடுகிறது ஆறாமாவும் கிடையாது. அப்படி கூப்பிடுறதுனால பெரிய ஆறாமா அதுவும் கிடையாது. அது போராட தப்பா அதுவும் கிடையாது. என்ன செய்யலாம்? ஒரு ஆட்சியாக நாம் இருக்கிறோம், நம்மை ஆட்சி என்று அழைத்து விட்டால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு அதில் உடன்பாடு விட்டால் தனிமையை போய் தயவு செய்து என்னை ஆட்சி என்று அழைக்காதீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹஜ் தான் நிறைவேற்றினார்கள். வாழ்நாள் முழுக்க எங்கேயுமே தன்னை ஆட்சி நாம் கூப்பிட்டு நினைச்சதே கிடையாது. எந்த சஹாபியும் நபிகளாரை அப்படி கூப்பிட்டது கிடையாது. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், எத்தனையோ பேர் ஹஜ் செய்யக்கூடியவர்கள் ஹஜ்ஜுக்கு போவதற்கு முன்னாலேயே தங்களை ஆட்சி என்று அறிமுகப்படுத்திக் கொள்கிறார்கள். அதில் ஏற்படக்கூடிய அந்த குளறுபடிகள், அந்த நீயத்துல பலவீனம் ஏற்படுவதால் ஹஜ்ஜுக்கே போயிட்டு வந்துட்டாலும் இவரால் ஒரு தூய்மையான வாழ்க்கை போனதுக்கு பின்னாடி
அங்க போயிட்டு வந்ததுக்கு பின்னாடி இவரால் அறவே வாழ முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஆஜியின் அதே நேரத்திலே ஒரு ஆஜவல் முஹ்தமிர் உம்ராவுக்கு போகக்கூடிய ஒரு முஹ்தமிரும் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு போகிறார்களோ அவர்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய விருந்தினர்கள். அடுத்து அல்லாஹ் எல்லோரும் சொன்னார்கள், அந்த விருந்தாளிகள் என்னை அழைத்தால் நான் அவர்களுக்கு பதில் தருவேன். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறார், அவர்களிடத்துல எதை கேட்டாலும் நான் அவர்களுக்கு தரக்கூடியவனாக இருக்கிறேன். அதனாலதான் ஒரு காலம் என்ன செஞ்சது, ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஆஜிமார்களை சந்திப்பதற்கு முசாஃபா செய்வதற்கு கூட்டம் கூட்டமா போனாங்க. இன்னைக்கு கூட்டம் கூட்டமா ஹஜ்ஜுக்கு போனா கூட அவரிடத்துல போய் முசாஃபா செய்வதற்கு இன்றைய இஸ்லாமியர்களுக்கு உள்ளத்துல ஆர்வம் இல்லாமல் போய்விட்டது. ஒரு காலம் இன்னைக்கு நம்ம இடத்துல பணம் இல்லாம இருக்கலாம், ஒரு காலம் நம்ம இடத்துல அந்த பணம் வரும், ஹஜ்ஜுக்கு போவதற்கான எல்லா தயாரிப்பு அல்லா தந்துடுவார். இந்த நாட்டம் வந்தால்தான் அந்த பணம் வேலை செய்யும். இந்த நாட்டம் வந்தால்தான் நீ இந்தியாவிலிருந்து புறப்பட்டு சவுதி கண்ட்ரிக்கு போக முடியும். நாட்டம் இல்லாமல் அரபியில நீயத்திருவார்கள், நீயத் இல்லாமல் எல்லாம் தயாராக இருந்தாலும் ஒரு நாள் ஒரு நாள் கூட புனித மக்காவுடைய அந்த அரங்கத்தைக்குள் நுழைய முடியாது என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறார். ஹஜ்ஜுக்கு போகிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. அது நீங்க சர்வசாதாரணம் ஆகி போயிடுச்சு. போவதும் சரி வருவதும் சரி, அது போவது பெரிய குடும்பம் என்றால் கண்ணை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மூணுடைய இல்லத்துல வெற்றிகரமா நீயத் இருக்கணும். எப்ப தொழுது முடிச்சாலும் அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ் என்ன ஒரு ஆட்சியா ஆக்கு, என்ன ஹஜ்ஜு செய்ய நசீப கொடு, யா அல்லாஹ் எனக்கு உம்ரா செய்ய பாக்கியத்தை கொடு, துஆ கேட்கணும். நம்மள எத்தனை பேர் கேட்கிறோம்? அவருக்கும் அந்த விமானத்துக்கு உண்டான டிக்கெட்டுக்கார போய் சம்மந்தமே இருக்காது. அவர் வாங்குற சம்பளம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். அவருடைய வாழ்க்கை ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கும். குடும்பம் ரொம்ப கஷ்டப்படும், சாப்பாட்டுக்கு கஷ்டப்படும். எதுனாலும் ஒரு கேள்வி எல்லாம் இருக்கும். ஆனால் அவரும் ஹஜ்ஜுக்கு போயிருப்பார், உம்ராவுக்கு போயிருப்பார். நீங்க கவனிக்கணும், பொருளாதாரத்துல முன்னேற்றம் இல்லாத ஒரு மனிதன் எப்படி ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போக முடியுதுன்னா அந்த பூமியுடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த நியத்தை தான் அல்லாஹ் தஆலா பாதுகாக்கிறார். அந்த நியத்துக்கு தான் அல்லாஹ் தஆலா போகக்கூடிய நசீபை தருகிறார். அப்படி நான் ஒரு மூமினாக அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ் எனக்கு ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய நசீபை நீ கொடு, நீ கொடுத்தால்தான் என் ஆத்மா திருப்தி அடையும். நான் பிறந்த பிறவி பாக்கியம் நிறைவு பெறும். நான் பிறந்ததற்கு ஒரு அடையாளம் வேண்டும் என்றால் உன் காபாவை நான் பார்க்க வேண்டும். நான் பிறந்ததற்கு ஒரு அர்த்தம் வேண்டும் என்றால் உன் ஹபீபுடைய ரௌதாவை நான் தியானம் செய்ய வேண்டும் என்ற சமாதான வார்த்தைகள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் துஆவில் முன்வைத்தால்தான் அல்லாஹ்வுக்கு ரோஷம் வரும், அல்லாஹ்வுக்கு கொடுக்கின்ற எண்ணம் வரும். சரியா என்ன இப்படி கேட்கிறார், இப்படி கேட்டு விட்டானே, கோடி கோடியாக வைத்திருப்பவனுக்கு கூட அந்த எண்ணம் வரவில்லை. பெருங்கோடியில் இருக்கக்கூடியவன், சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாதவன், ஆனால் உள்ளத்தில் நீயத்து எப்படிப்பட்டதாக இருக்கிறது. இந்த நீயத்திற்காகவே இவனை எப்படியாவது அழைக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா முடிவெடுப்பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கோடி கோடியாக வைத்திருப்பது அல்ல முக்கியம், உள்ளத்திலே உயர்ந்த லட்சியம் வேண்டும். நான் ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். அதனால்தான் தலைப்பை நாம கவனிக்கணும். சுலபம் ஆனால் நாட்டம் வேண்டும். ஹஜ்ஜுக்கு போறதுக்கு எல்லாமே லேசுங்க. நீங்க தெருல நடந்து போனீங்கன்னா 10 டிராவல்ஸ் இருக்கு. நீங்க ரைட்டு பக்கம் பார்க்கல, அது லெப்ட் பக்கம் டிராவல்ஸ், அது லெப்ட் பக்கம் பார்க்கல, ரைட்டு பக்கம் டிராவல்ஸ் இருக்கு. நீங்க சும்மா வேலையை தான் பாப்பீங்க. உள்ள வாங்க எடுத்துட்டு போயிடுவாங்க டிராவல்ஸுக்குள்ள. வாங்க வாங்க உம்ரா போறீங்களா, நம்ம பேக்கெட்ல போறோம். ஹஜ்ஜுக்கு போறீங்களா, நம்ம பேக்கெட்ல போறோம். பர்ஃபெக்டா அல்ஹம்துலில்லாஹ். எல்லாமே சுலபம், எல்லாமே அல்லாஹ் இலகுவாக்கிட்டா, கஷ்டமே கிடையாது. ஆனால் ஒரே ஒரு பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா, அவன் பள்ளிவாசல்ல அவன் வீட்டுல உட்கார்ந்து மண்டிட்டு அல்லாஹ்ட்ட அழுது, நான் எப்படியாவது உன் இடத்துக்கு வரணும், எல்லாம் தயாரா இருக்கான். உள்ளத்துல நீயத்து தயாரா இல்லைன்னு வச்சுங்க, எல்லாம் தயாரா இருந்தாலும் நம்மளால போக முடியாது. அதற்கு எடுத்துக்காக எத்தனையோ நிகழ்வுகளை சொல்லலாம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் காபாவை கட்டி முடிக்கிற பணி, கட்டிட பணியை தோன்றினார்கள்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாஹ் கட்டுவதற்காக ஒரு கல்லு மேல ஏறுவாங்க. அது லிஃப்ட் மாதிரி போகும். 40 அடி உயர காபா. 1400 வருஷம் அல்ல, 7000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு இது. 7000 வருடம் நிற்பார்கள். கல் அப்படியே லிஃப்ட் மாதிரி மேல போகும். இஸ்மாயில் நபி கல் எடுத்து கொடுப்பாங்க, இப்ராஹிம் நபி கல்லை கொண்டு போய் ஃபிட் பண்ணுவாங்க. 2 பேர் தான், யாருமே கிடையாது. அன்னைக்கு எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு பிற்பாடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ் தகப்பல் மின்னி, நீ கொடுத்த பணி முடிந்து விட்டது, இதை என்னிடமிருந்து ஏற்றுக்கொள் என்று துவா செஞ்சார். அல்லாஹ் அதை ஏற்றுக்கிட்டான். அடுத்து அல்லாஹ் என்ன சொன்னா, இப்ராஹிம் நபிய, நபி கலீலுல்லாஹ் அவர்களே, நீங்கள் 8 திசைக்கும், உலகத்தில் உள்ள 8 திசைக்கும் இந்த மலையின் மீது ஏறி நின்று அல்லாஹ்வுடைய ஆலயமான இந்த கஅபத்துல்லாஹ்வுக்கு ஹஜ் செய்ய மக்கள் அனைவரும் வர வேண்டும் என்று தாவா கொடுங்கள். இப்ராஹிம் நபி கேட்டாங்க, இந்த மலையில ஏறி நான் கூட்டா யாருக்கு கேட்போம்? குரலும் இல்ல, ஸ்பீக்கரும் இல்ல. நான் கத்துனா இஸ்மாயில் கேட்போம், சுத்தி இருக்கிறவங்க கேட்போம். உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் கேட்கணும்னா அது எப்படி? இப்ராஹிம் நபி கொஸ்டின் எழுப்புனா அல்லாஹ் சொன்னா, நியாயமான கேள்விதான், நீ கூப்பிடு, நீ உன்னுடைய குரலை கொண்டு ஒரு நாள் எவ்வளவு முடியுமோ அழைப்பு கொடு, அந்த குரலை எவ்வளவு தூரத்துக்கு போய் சேர்க்க முடியுமோ அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன்றாங்க. அல்லாஹ்வுக்கு ஏதாவது ரொம்ப இலகுமா, ரொம்ப சுலபமானது. இப்ராஹிம் நபி கூப்பிட்டார்கள். உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் அந்த அழைப்பிற்கு செவி மடுத்து சொன்ன வார்த்தை தெரியுமா? லப்பை. யாரெல்லாம் இப்ராஹிம் நபியுடைய அழைப்புக்கு லப்பை என்று சொன்னார்களோ அவர்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு பாக்கியம் பெற்றவர்கள், உம்ராவுக்கு பாக்கியம் பெற்றவர்கள். ஹதீஸ்ல வரும், இப்ராஹிம் நபியுடைய அழைப்புக்கு ஒரு முறை லப்பை என்றால் ஒரு முறை நசீப், 2 முறை இந்த லப்பை என்று சொன்னார் 2 முறை நசீப், 3 முறை லப்பை என்று சொன்னார் 3 முறை நசீப். இது ஒரு சின்ன திருத்தம். சமூகத்துல ஒரு எண்ணங்கள் பரவிட்டு இருக்கு. அவர் என்ன, இந்த 10 ஹஜ் செஞ்சுட்டாரு, சின்னூர்ல ஆடுறாரு, அப்படி நம்ம பேசவே கூடாது. முதல்ல அது போல மார்க்க பார்வை தப்பு. இப்ராஹிம் நபி கூப்பிட்ட அந்த குரலுக்கு ஆளுமை அழுவாவே, யாரெல்லாம் ஆன்மாவாக இருந்தார்களோ அத்தனை ஆன்மாக்களும் ஒரு முறை சொன்னால் ஒரு முறை, இருமுறை சொன்னால் இருமுறை, 3 முறை சொன்னால் 3 முறை, அத்தனை முறைக்கு யார் பதில் சொன்னார்களோ அத்தனை பேரும் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றி அடைவார்கள். அது மாற்ற கருத்தே கிடையாது. ஆனா சமூகத்துல என்ன பேசப்படுது? 10 வாட்டி ஹஜ் செஞ்சிட்டார், 5 வாட்டி இம்ராவுக்கு போயிட்டார், அவருக்கு என்ன கோடி கணக்குல இருக்கு என்று இப்படி மக்கள் பேசுவது பெரிய தவறு. ஒரு வாட்டி வாழ்நாளில் 1000 முறையாவது ஹஜ் செஞ்சிடணும். அதோட 5 வருஷம் கழிச்சுனா அதுக்கு இடையில நம்மளால போக முடியும்னாலும் தாராளமா போகலாம். இல்ல ஏழைகளை அனுப்பி வைக்கிறாலும் அனுப்பி வைக்கலாம். அப்படி ஒருவர் ஒரு வாட்டி ஹஜ் செய்தாலும் அல்லது பல வாட்டி ஹஜ் செய்தாலும் அது பணத்தினால் அல்ல, அவர் இப்ராஹிம் நபிக்கு அந்த குரலுக்கு அவர் சொன்ன அந்த பதிலுக்கு தான் அவர் அத்தனை வாட்டி ஹஜ் செய்யறார். தகுதியில இருக்கு. அது 10 வாட்டி லப்பை சொல்லியிருப்பார், யாராலையும் மாற்ற முடியாது. உலகமே என்ன பேசினாலும் அவர் 10 வாட்டி ஹஜ் செஞ்சுதான் தீர்வார். அல்லாஹ் ஏற்பார். இப்ராஹிம் நபி சொன்னார்கள், நீங்க நல்லா கவனிக்கணும், இப்ராஹிம் நபி கஅபத்துல்லாஹ் வேலை கற்ற வேலையை 2 பேர் தான் பார்த்தாங்க. ஒன்னு இப்ராஹிம் நபி பார்த்தாங்க, இன்னொன்னு இஸ்மாயில் நபி பார்த்தாங்க. 10,000 கஅபத்துல்லாஹ் கட்டல 2 பேர் தான். அன்னைக்கு கஅபா கட்டுறது சுலபம், ரொம்ப ஈஸியா கட்டி முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு ஒரு சின்ன பாகம் கேள்வினா 10 பேர் தேவைப்படுது. அவ்வளவு கூலி, அவ்வளவு நேரம், நல்ல வெயில் வேலைக்கு வர மாட்டோம், அப்படி இப்படி நிறைய கண்டிஷன். கஅபத்துல்லாஹ் எடுத்து அன்னைக்கு 2 பேர் தான். அந்த கஅபாவை கட்டுறது ரொம்ப சுலபமா இருந்தது. ஒரு கல்லுல ஏறி நின்றாங்க, கஅபத்துல்லாஹ் சுத்தி அந்த கல்லு பரவுச்சு. அப்படி 2 பேரால் கஅபா முழுமையாக நிறைவு செய்யப்பட்டது. ஆனால் அன்றைக்கு இப்ராஹிம் நபி கூட்ட குரலுக்கு உலகத்தில் உள்ள எல்லோரும் செவி மடுத்து அந்த கஅபாவுக்கு வருவதுதான் பெரிய கஷ்டமான காரியம். கஅபாவை கட்டுறது கஷ்டம் இல்ல. இப்ராஹிம் நபி கூட்ட அந்த குரலுக்கு யார் பதில் தந்தார்களோ பதில் தந்தவர்கள் அந்த இடத்திற்கு போகின்ற வரைக்கும் உள்ளத்தால் நியத்தை பலப்படுத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு கொள்கையிலும் நாட்டம் வரணும். யா அல்லாஹ், நான் கண்டிப்பாக ஹஜ் நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த எண்ணம் உள்ளத்தில் நம் எல்லோருக்கும் பிறக்க வேண்டும். புகாரில் ஒரு ஹதீஸ் வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் ஆடை கட்டிட்டு ஒரு சஹாபியை ஒட்டகத்துல கூப்பிட்டு போறாங்க.
போகும் பொழுது ஒட்டகத்துல உட்கார்ந்திருந்த ஒரு சஹாபி திடீர்னு செஞ்சாரு, தடுமாறி கீழே விழுந்துட்டார். அப்படி ஒட்டகத்திலிருந்து கீழே விழுந்த உடனே அவருடைய கழுத்து முறுக்கிக்கிடுச்சு. கழுத்து முறுக்கின உடனே கழுத்துக்கு போற நரம்பு பல வகை இருக்கு பிரெயினுக்கு. அதுல எந்த நரம்பு கட்டாச்சுன்னு தெரியல, கீழே விழுந்த அடுத்த கடனே ஒரு மௌத் ஆயிட்டார் அந்த சஹாபி. எஹ்ராமுடைய ஆடையில இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த சஹாபியை இழந்த இலையால் குளிப்பாட்டுங்கள், அவருடைய எஹ்ராம் கஃன் ஆடையை என்ன செய்யுங்கள், அவருக்கு அணிவீர்கள், அவர் தலையை கூடாதீர்கள், அவருக்கு நறுமணம் பூசாதீர்கள். நல்ல கவனிக்கணும். எஹ்ராமுடைய ஆடையில ஒரு மௌத்தா போயிட்டாருன்னா அந்த ஆடையை கட்டக்கூடாது. கஃன் ஆடையை போட்டுட்டு எஹ்ராம் ஆடையோட அப்படியே விட்டுட்டு நறுமணம் பூசாமல் தலையை மூடுவாங்கல்ல. பொதுவா நம்ம ஊர்ல எல்லாம் தொப்பி போட்டு தொழுது கூடாது, அது ஹராமே, அது பிதஅத்து, மக்கால அப்படிதான் தொழுவது இல்லை அப்படின்னு பேசுறவங்களுக்கு இந்த சம்பவம் பெரிய எடுத்துக்காட்டா இருக்கும். நீ தொப்பி போடாம தொழுற, ஆனா நீ மௌத்தா போயிட்டா உங்க தலையை கம்ப்ளீட் பண்ணி தானே கபர்ஸ்தானுக்கு அனுப்புறாங்க. அப்ப நீ சொல்ல வேண்டியதானே, நான் தொழுது போது தொப்பி இல்லாம போடுறேன், நான் கபர்ஸ்தானுக்கு ஒரு தௌஹீத் ஜமாத்தா தான் போகணும்னு ஆசைப்படுறேன், ஒரு தௌஹீத் வாலியா தான் போகணும்னு ஆசைப்படுறேன், நல்ல உயிர் எழுதி வச்சு நான் மௌத்தா போயிட்டா என் தலையை மூடாதீங்க, நான் தொழுது தொப்பி இல்லாம போடுறேன், கபர்ஸ்தானுக்கு போகும்போதும் என் தலை மூடாம தான் போகணும்னு சொல்ல வேண்டியதானே. தொழுவக்கூடிய காலங்களில் தலையை மறைப்பது கிடையாது. அப்போ ஒரு எஹ்ராம் கட்டிய நிலையில் ஒரு மௌத்தா போயிட்டாருன்னா அவருக்கு சட்டம் என்ன, தலையை மறைக்காம அப்படியே கபருக்கு அனுப்ப வேண்டும். ஏன் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அப்படி ஒரு எஹ்ராம் ஆடையில் மரணித்தால் அவரை மலக்குகள் குறிப்பாட்டுகிறார். அப்படி நறுமணம் பூசாமல் கபருக்கு அனுப்பினால் அவருடைய உடல் கியாமத் நாள் வரைக்கும் அழுகார். அந்த உடலை அந்த மண்ணு தீண்டார். மறுமை நாள் வரைக்கும் அந்த உடல் அப்படியே பாதுகாக்கப்படும். இந்த அத்தனை சிறப்பும் எதுக்கு தெரியுமா கொடுக்கப்படுது? ஹஜ்ஜுக்கு போறது சுலபம் எல்லா காலத்திலும், ஆனா நாட்டம் அவசியம். அந்த நாட்டம் அந்த நீயத்து உள்ளத்துல வந்துருச்சுன்னா நாம ஹஜ்ஜுக்கு முழுசா போனாலும் சரிதான், அல்ல போற வழியில பாதியில முழுசா போனாலும் சரிதான், அந்த சிறப்பை அல்லாஹ் நமக்கு தந்து விடுவான் என்பதற்கு தான் இந்த சம்பவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணப்படுத்தி பேசுகிறார்கள். நாம் வெளிப்படையாகவே சிந்திப்போம். நம்மள நிறைய பேர் என்ன சொல்றாங்க, வசதி படைத்தவர்கள் அல்லது போவதற்கு முயற்சி இருக்கக்கூடியவர்கள் ஒரே ஒரு லைன்ல அல்லாஹ் நாடல, அதோட அந்த கதையை முடிச்சிருது. ஏப்பா அஜுக்கு போல கேட்டா அவங்க சொல்ற பதில் என்ன, அல்லாஹ் நாடல. அல்லாஹ் நாடல் சொன்னா ஒண்ணு பேச முடியாது, அல்லாஹ் நாடுன்னு இடம் நடக்குது. அல்லாஹ் நாடல் சொல்லிட்டு அடுத்த கேள்வி இல்லையே, மொத்தமா ஒரே கூட்டு. நாம யோசிக்கணும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க, ஒரு அடியானுடைய எண்ணமும் இறைவனுடைய எண்ணமும் ஒன்று சேர்க்கிற போதுதான் அங்கு பொன் நீ ஆகி என்று அல்லாஹ் உத்தரவு பிறப்பிக்கிறான். நாமளும் என்ன செய்யலாம், தொழுகைக்கு போகணும்னு நினைக்கணும், அப்பதான் அல்லாஹ் நினைப்பான். நம்மள நிறைய பேர் நினைச்சுக்கிட்டாங்க, நான் தொழக்கூடாதுன்னு அல்லாஹ் நாவல, அதனால நான் தொழல. அப்படி கிடையாது. நான் தொழுகணும் என்று முதல்ல நாம நினைக்கணும். நாம நினைத்தால்தான் அல்லாஹும் நம்மோடு நினைப்பார். ஏன்னா நாம சாப்பிட்டு தூங்கிறோம், அல்லாஹ் தூங்குறது இல்லையா, எப்பவுமே வெளித்திருக்கக்கூடிய ஐயுள் உயிருள்ளவர். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு அடியான் நல்ல விஷயத்தை நினைக்கிற பொழுது அல்லாஹ்வும் அந்த அடியானோடு சேர்ந்து நினைக்கிறார். அப்படி ஹஜ்ஜுக்காக நாம் நினைத்தால் அல்லாஹ்வும் நம்மோடு சேர்ந்து நினைப்பார். அவன் எப்போது நம்மோடு சேர்ந்து நினைத்து விட்டானோ அந்த பாக்கியம், அந்த நசீப் நமக்கு கிடைத்து விடும் என்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால நம்மள நிறைய பேரு நல்ல அவன் செய்ய வாங்கன்னு சொன்னா துணியை சொல்ற காலங்காலமான ஒரு பதில் எழுதுமா, அல்லாஹ் நாடல அல்லாஹ் நாடல. இந்த ஒரு வார்த்தையை சொல்லி உங்கள் வாழ்க்கையை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். நீங்களும் நினைக்க வேண்டும். நீங்கள் நினைக்கின்றவர் அல்லாஹ் நினைத்தால் அந்த காரியம் கைகூடிவிடும். நம்மள எத்தனையோ பேர் சொல்லுவான், நினைச்சே பார்க்கலங்க, திடீர்னு டிக்கெட் வந்துருச்சு, விசா வந்துருச்சு, இவன் நினைச்சு பாரு, நான் அல்லாஹ் ரொம்ப நெருக்கமானங்க, நான் கேட்டவனே அல்லாஹ் கொடுத்துட்டான், எனக்கு பள்ளிவாசலுக்கு தொடர்பு இருக்கு. அப்படி கிடையாது. நான் உள்ளத்துல நினைச்சோம், அந்த நொடி அல்லாவும் நினைச்சான். அதனால அது சக்சஸ். நாம நினைக்கின்ற பொழுது அல்லாஹ் நினைக்க கூடாது என்ற தகுதியில் இருப்பதினால் அந்த காரியம் தடைபட்டு போகிறது. ஒரு வீட்டு வேலை பாருங்க வருஷ கணக்குல போகும். இங்க பள்ளிவாசலே எடுத்துங்க, சில பள்ளிவாசல் 10 மாசத்துல வேலை முடியும், சில பள்ளிவாசல் வருஷ கணக்குல வேலை ஓடும். காரணம் என்ன? பொருளாதாரம் சேராததுனால அல்ல,
அங்கு நாட்டங்கள் நீயத்துக்கள் யாரும் சரியில்லை. முதல்ல பள்ளிவாசல கட்டினா நாம இதுல வந்து உட்காரணும், நாம அதுல வந்து உட்காரணும், முதல்ல வீட்டை கட்டினா நாம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் என்ற தவறான கணக்கு நாம் போடுவதால் அல்லாஹ் அந்த கணக்குக்கு துணை இருப்பது கிடையாது. அதுபோலதான் நன்மையான காரியத்துக்கு நாம் அல்லாஹ்வே நியத் வைத்தால் அந்த நியத் கபூலாக்கப்படும். அதே போல ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் சொன்னால் தங்களுடைய நியத்தை பலமா ஆக்கிக்கணும். ஹஜ்ஜில முதல்ல கெட்டு போறது தெரியுமா? நம்ம கொண்டு போற கட்டி சாதங்களோ துணிமணியோ அல்லது 40 நாளைக்கு தேவையான பொருட்கள் எதுவும் கிடையாது. ஒரு ஹாஜிக்கு முதல்ல கெட்டு குட்டிச்ச போறது நியத்து தான். அந்த நியத்து பலமாக இருந்தால் அவர் ஹாஜி ஹஜ்ஜி செஞ்சு முடிக்கிற வரைக்கும் எல்லா ஆளும் அவரால் திருப்தியால் செய்ய முடியும். அதனால்தான் நம்ம ஆரம்பத்தில் அந்த கருத்தை ஞாபகப்படுத்தினோம். சுலபம் ஆனால் நாட்டம் வேண்டும். எல்லாம் லேசு. இங்கிருந்து பறந்துடலாம், அங்க இருந்து போய் உட்காந்துடலாம், அங்க இருந்து மக்காவுக்கு போயிடலாம், மதீனாவுக்கு போயிடலாம், எல்லா இடத்திலும் போய் அடைஞ்சிடலாம். ஆனா அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஹஜ் என்பது தொடர்ந்து நடைபெற வேண்டிய ஒரு உன்னதமான அமல். ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ் நிறைவேற்றப்பட வேண்டும். ஒரு ஆண்டு மிஸ் ஆச்சுன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, லகாரத்து ஸமா அல் அர்ல், வானம் பூமி இடிந்து விழுந்துவிடும் என்றார்கள் கல்வி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது நீங்க நல்லா நோட் பண்ணுங்க. கொரோனா காலத்துல கூட ஹஜ் நிப்பாட்டப்படல. கொரோனா காலத்துல கூட காபாவை தவாப் செய்து நிப்பாட்டப்படல. 5 பேர் அந்த இடைவெளிக்கு தான் காபாவை சுத்தினாங்க. ஒரு நாள் காபாவை தவாப் நிப்பாட்டப்பட்டால் உலகம் சம்பித்து விடும், உலகத்துடைய ஆயுள் நின்றுவிடும் என்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வருவது, நபிகள் நாயகம் ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் என்ற நாட்டங்களை மனிதர்களே, மூமின்களே, செல்வம் படைத்தவர்களே உள்ளத்திலே நாட்டத்தை கொண்டு வாருங்கள். நம்மள நிறைய பேர் கல்யாணம் முடிச்சுட்டு போகலாம், வீட்டை கட்டிட்டு போகலாம், பையன் ஒரு சவர் போயிட்டு வந்துட்டோம் போகலாம், அம்மாவுக்கு ஆபரேஷன் முடிஞ்ச பிறகு போகலாம். பல தடைகளை முன்வைத்து உன்னதமான அந்த ஹஜ்ஜை உடல் பலம் பொருள் பலம் இருந்தும் பல உலக காரணங்களை முன்வைப்பதால் அதுக்கப்புறம் அந்த வாசலே அவருக்கு அடைக்கப்பட்டு விடுது. நீங்க எவ்வளவு பெரிய தேவைகளா உலகத்தில் இருந்தாலும் ஹஜ்ஜுக்கு உடலும் பொருளாதாரம் இருந்தால் உடனே புறப்பட்டு விடுங்கள். ஏனென்றால் நீங்கள் அன்று போய் உங்கள் தேவை அல்லாஹ்விடத்தில் கேட்டால் அது எவ்வளவு பெரிய தேவையாக இருந்தாலும் அல்லாஹ் கபூல் செய்யப்படுகிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னைக்கு ஹஜ் சம்பந்தமா இன்னும் வெளிப்படையா நம்ம பேசுறதால்தான் முஸ்லிம் சமூகத்துல ஒரு சாரார்ல பல சாரார்கள் இப்படி பேசுறாங்க. என்ன பேசுறாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய தீன் முழுமை பெற வேண்டும், அல்லாஹ்வுடைய தீன் உலகம் முழுக்க போக வேண்டும், தீனை நாம் உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று தீனை சொல்லிக் கொண்டு தீனிலே நாம் மூழ்கிவிட்டால் நமக்கான கடமை நாம என்னைக்கு செய்வோம்? லா இலாஹ இல்லல்லாஹ் கடமை நிறைவேறிடுச்சு, 5 வேளை தொழுகிறோம் கடமை நிறைவேறிடுச்சு, வருஷத்துல 30 நாள் நோன்பு வைக்கிறோம் கடமை நிறைவேறிடுச்சு, செல்வம் படைத்தவர்கள் ஏதோ நம்ம சுற்று வட்டாரத்துல ஏழைகளுக்கு ஜகாத்தை பிரிச்சு கொடுக்கிறோம் கடமை நிறைவேறிடுச்சு. 5வது கடமை எப்ப செய்ய போறோம்? அதுக்கான காரணம் இன்னும் சொல்லிக்கிட்டாலேயோ தீனை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அது எவ்வளவு அர்த்தத்து இருக்கும். அந்த ஆயத்தை இறங்கிட்டானே, தீன் முழுமையை அறிந்து விட்டது, இன்னும் தீன்ல வகை இறக்க போறது கிடையாது, இன்னொரு நபி வரப்போறது கிடையாது, எல்லாரும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இனி நாம செய்ய வேண்டியது நம் கடமையை தவற விடாமல் அந்த கடமையிலே கொஞ்சம் கூட கவனம் பொறுப்பற்றவர்களாக நாம் இல்லாமல் அந்த கடமை உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும். அதுல ஒரு சாரா சொல்றாங்க, உம்ராவுக்கு போனா முகஸ்துதி வருது. நீ எந்த அறிஞரையும் தெரியல, முதல்ல நீங்களாவது கல்பனை பண்ணிக்கிட்டு உம்ராவுக்கு போனா அது முகஸ்துதி ஆயிரும். அஜிக்கு போனா எல்லாம் ஆஜின்னு கூடுவாங்க, என்னோட டாக்டர் நான் கூடுவாங்க, அஜிக்கு போனா ஆஜின்னு கூடுவாங்க. அவருடைய கூடுதல் மாஷா அல்லா சொல்லு இடத்துல அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு. அதை விட்டு ஊர் மக்கள் அப்படி கூப்பிடுவாங்க இப்படி கூப்பிடுறதுக்காக வேண்டி நடுத்தரம் உள்ளவர்கள், செல்வம் படைத்தவர்கள், உடல் வசதி பொருளாதார வசதி பெற்றிருந்தோம் அச்சிக்கு போகாமல் காலம் தாழ்த்தி கொண்டிருப்பதால் நான் சொல்லவில்லை, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், 2 வசதி, உடல் வசதி பொருளாதார வசதி இருந்து ஹஜ்ஜை நிறைவேற்றவில்லை என்றால் அவன் முஸ்லிமாக மௌத்தாக வேண்டாம், ஒரு கிறிஸ்தவனாக மௌத்தாக இருந்தாலும் நபிகள் நாயகம் வலா தமூதுன்ன இல்லா அன்தும் முஸ்லிமன், நீங்க மௌத்தாக முஸ்லிமா மௌத்தாக சொன்ன நபிகள் நாயகம் ஹஜ் பாக்கியம் பெற்றும் ஹஜ் செய்யாவிட்டால் நீங்கள் முஸ்லிமாவே மௌத்தாகலாம்,
இது திருத்தொண்டாலே மௌத்தா போயிட்டு நபிகள் நாயகம் சொன்ன வாக்கு ஹதீஸில் இருக்குது என்றால் எந்த சாரா இருந்தாலும் ஒரே சாரா தான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் எப்ப கலிமா முடிந்து விட்டதோ அடுத்தடுத்து கடமைகள் கடமையாகி விட்டது. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒருத்தர் வந்து மதீனாவுல இருந்து என்று சொல்லக்கூடிய ஒரு எஹ்ராம் எல்லை பகுதி மாலிக்கிட்ட கேட்கிறார், நான் உம்ரா செய்ய நாடுறேன், நான் எஹ்ராம் ஆலையை கட்டணும்னு ஆசைப்படுறேன், நான் எங்க இருந்து எஹ்ராம் ஆலையை கட்டணும்? இமாம் மாலிக் சொன்னாங்க, இருந்து நீங்க என்ன செய்ய எஹ்ராம் ஆலையை கட்டுங்க. அந்த சஹாபி சொன்னார், அந்த நபர், இல்ல நான் மஸ்ஜித் நபவியிலிருந்து எஹ்ராம் ஆலை கட்டுவேன், மஸ்ஜித் நபவியிலிருந்து எஹ்ராம் ஆலை கட்டக்கூடாது. அடுத்த ஒரு சொன்னா, இல்ல நபியுடைய அனைத்தரத்திலிருந்து நான் எஹ்ராம் ஆலை கட்டுவேன். இமாம் மாலிக் சொன்னாங்க, நபியுடைய சுன்னத்துக்கு மாற்றமா நடக்காதீங்க. நம்ம நல்லா கவனிக்கிறோம், தீனை பரப்ப வேண்டும் அல்லது உம்ரா ஹஜ்ஜுக்கு போனாலும் ஆயிரம் என்று நமக்கு நாம ஒரு காரணத்தை சொல்லி நபியுடைய சுன்னத்துக்கு மாற்றம் செய்தால் நபியுடைய வாக்கிற்கு அவர்கள் அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்படும் என்று மாலிக் சொன்னார்கள். நபியுடைய சுன்னத்துக்கு மாற்றம் செய்யாதீர்கள். நீங்கள் மஸ்ஜித் நபவியுடைய இஹ்ராம் ஆலை கட்டி கொண்டு உம்ராவுக்கு வந்தால் உங்கள் இஹ்ராம் ஆலை ஏற்றுக்கொள்ளப்படாது, உங்கள் உம்ரா ஜாயிஸ் இல்லை என்றார்கள். இப்படி ஆரம்ப காலத்திலே என்ன செய்தார்கள், ஹஜ் உம்ராவுடைய விஷயங்களிலே சற்று நியத்தில மாறினால் அவர் இஹ்ராம் ஆலை கட்டக்கூடிய அந்த எல்லை பகுதியிலிருந்து கொஞ்சம் இடங்களை மாற்றினால் உடனே அது தவறு என்று அன்றைக்கு திருத்தியவர்கள் உண்டு. இமாம் ஷகீப் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லக்கூடிய பெரிய ஒரு வழியில்லா அவர் ஹஜ்ஜுக்கு போக வழியில பாத்தீங்கன்னா ஒரு ஹேண்டிகேப் கால்நடை சரியாக இல்லாதவர் ஊனமுற்றவர் தாயில தேய்த்தவாறு பயணம் செய்கிறார். அப்படி பயணம் செய்யறது பார்த்து இமாம் ஷகீப் பல்கி ரஹ்மத்துல்லாஹி கேட்டாங்க, எங்கப்பா இந்த வியாபாரிகள் இப்படி போற? அப்ப அவர் சொன்னார், நான் புனித ஆலயத்துக்கு செல்கிறேன். இப்படி திரும்பி பார்த்தா அப்படி திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. இவர் சொல்றது நம்பவும் முடியல. அப்ப கேட்டாங்க, நீ ஒரு ஊர்ல இருந்து பெறப்பட்டு எத்தனை நாட்கள் ஆனது? அவர் சொன்னார், அந்த ஊனமுற்ற கால்நடை சரியாக நடக்க முடியாது, நான் ஊர்ல இருந்து பெறப்பட்டு 10 வருடங்கள் ஆகுது. 10 வருட காலமாக இப்படியே நான் என்ன செய்ய கால்நடை நடக்க முடியாமல் ஊனமுற்றனாக என் கால்களை தேய்த்து கொண்டு கால்வாவை அடைய என்ற ஒரே ஒரு நோக்கம் தான். ஒரு காலம் அப்படி இருந்த இன்னைக்கு மரபு வராமலாம் அன்னைக்கு கிடையாது, வாகனங்கள் வசதி கிடையாது. ஆனால் அன்றைக்கு இருந்த உள்ளங்களிலே நீயத்து மரமாக இருந்தது. அதனால் அவர்களுக்கு நடைப்பயணமாக புறப்பட்டால் தரப்பட்டுள்ளார்களை சென்று அடைந்தார்கள். எத்தனையோ பேர் எத்தனையோ வரலாறுகள் இன்றைக்கு நமக்கு முன்னால் காண கிடைக்கிறது. அல்-முபாரக் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இறைநேசர், அவர் ஹஜ்ஜுக்கு போனால் ஹஜ்ஜை நிறைவேற்றிவிட்டு திரும்புகிற வழியிலே கொஞ்ச நேரம் தூங்குகிறார். அந்த கனவில 2 மடங்கு பேசுறாங்க. என்ன பேசுனாங்க, இந்த வருஷம் ஹஜ்ஜி செஞ்ச ஆட்சியுடைய ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, இந்த வருஷம் 6 லட்சம் ஹஜ்ஜிகள் ஹஜ்ஜி செஞ்சாங்க, யாரும் ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படல, ஒரே ஒரு ஹஜ்ஜி மட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவர் எகிப்தை சேர்ந்தவர், அவருக்கு செருப்பு வைக்கக்கூடிய செருப்பு தொழிலாளி, அவர் ஹஜ்ஜி மட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கணவன் காட்டப்பட்ட அந்த நிகழ்ச்சியை நேரில் அறிந்து எகிப்துக்கு சென்று அது முஹப்பத் என்று சொல்லக்கூடிய அந்த செருப்பு தைக்கக்கூடிய அந்த கூலி தொழிலாளியை நேரில் கூப்பிட்டு விசாரித்த போது அவர் சொன்னது உண்மையானது. இந்த வருஷம் நான் ஹஜ்ஜுக்கு போனதான் இருந்தேன், ஆனா ஹஜ்ஜுக்கு போகல. என் பக்கத்து வீட்டு ஒரு தாய் தன் குழந்தைகளுக்கு பசியின் வறுமையின் காரணமாக செத்த கழுவிന്റെ இறைச்சியை சமைத்து கொடுத்து கொண்டிருந்தால் அதை பார்த்து என் மனம் வலித்தது. நான் சேர்த்து வைத்திருந்த 3000 திர்ஹம்களை ஹஜ்ஜுக்காக வைத்திருந்ததை அந்த குடும்பத்திற்காக மாறி தந்து விட்டேன் என்று அந்த நபர் சொன்ன அர்த்தம் தான். அன்றைக்கு ஹஜ்ஜுக்கு போன ஆஜிமார்கள் எல்லாம் என்ன சொன்னார்கள் தெரியுமா, அல்-முஹப்பத் என்று சொல்லக்கூடிய இவர் அன்றைக்கு ஹஜ்ஜுக்கு வந்தார். அல்லாஹ் என்ன செய்தார்னா, இவர் தோற்றத்தை ஒரு மலக்கு அல்லாஹ்க்கு கொண்டு வந்து அவர் ஹஜ்ஜி செஞ்ச நசீப் அல்லாஹ் அவருக்கு தந்துட்டான். ஏழ்மையில வறுமையில கஷ்டப்படுறவங்களுக்கு ஹஜ்ஜுக்கு போற அந்த பணத்தை எடுத்து கொடுத்தாலும் ஹஜ்ஜுடைய நன்மை கிடைத்து வரும். கணவன் மனைவி பிரிந்திருக்கிறாங்க, 2 பேரும் சேர்த்து வைக்கிறீங்க, ஹஜ்ஜின் நன்மை கிடைத்து வரும். அது இந்த பிரச்சனை எதுவுமே இல்ல, உடல் திடாகமா இருக்கு, பணம் இருக்கு, பேசாம டிக்கெட்டை போட்டு ஹஜ்ஜுக்கான காலங்கள்ல நாம புறப்பட்டு போவதுதான் ஒரு முஸ்லிமுடைய உண்மையான கம்பியம். தாரம் அப்பா தள்ளிக்கலாம், 60 வயசுல போய்க்கலாம், இப்ப அப்படி என்று காரணங்களை சொல்லி நாம் உலகத்திலே ஹஜ்ஜுக்கான வாய்ப்பை தள்ளி போட்டால் நபிகள் நாயகத்துடைய ஒரு வாக்கு இருக்கு, அவர் முஸ்லீமாக மௌத்தாக வேண்டாம், ஒரு கிறிஸ்துவனாகவே மௌத்தாகட்டும். எல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த புனித யாத்திரைக்கு செல்லக்கூடிய இந்த நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தருவானாக. ஹஜ்ஜுக்கு செல்வது சுலபம் என்றாலும்
உள்ளத்தில் நீயத்தில் ஒரு ஆகப்பெரிய நாட்டம், அந்த நாட்டத்தை ஒவ்வொரு தொழுகையில் நாம் அல்லாஹ்விடத்தில் முன்வைப்போம். புனித ஆயத்தை ரவுலாவை கண்கூடாக பார்த்ததற்கு பின்னால் யா அல்லாஹ் என் ரூஹை எடுத்துக்கொள்கின்ற உயர்தரமான துவா அல்லாஹ்விடத்தில் முன்வைத்து அப்படி அந்த நசீபு பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்குவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.